A man with a plan right here. Bringing swag with a man right here. Living up fun, sipping on beer. வந்து ஒரு டவுன் ஹால் 6 அட்டாக்கிங் காமிக்க போகிறேன். ஸோ நான் என்னோடய ட்ரூப்புக்கு இதுதான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் என்னோடய கம்போசிஷன். ஸோ 4 ஸ்பெல் எடுத்துக்கோங்க, இது மட்டும் எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம ஒரு மல்டிப்ளேயர் போய் காட்டுறேன். ஓகே, இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பேஸு. ஓகே, ஸோ மக்களே ஒரு ஈஸியான பேஸ் விட்டு போயிடுச்சு. அவுட் ஆஃப் சிங்குன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே சரி, ஓகே நம்ம ஆர்மி கம்போசிஷன் கொஞ்சம் எடிட் பண்ணலாம். இது ஒரு ஆர்மி கம்போசிஷன், ஒரு டைப் ஆஃப் ஆர்மி கம்போசிஷன். நான் இன்னொரு டைப் ஆஃப் ஆர்மி கம்போசிஷனை யூஸ் பண்ணுவேன், அதை உங்களுக்கு காட்டணுன்னு தான் விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நிறையா ஜெயின்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 ஜெயின்ட்ஸு. அவ்வளோ ஹீலர்ஸ் எல்லாம் வேணாம், ஒரு 2 ஹீலர் 3 ஹீலர் மட்டும் போதும். 3 ஹீலர் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வால் பிரேக்ஸ், ஏன்னா ஜாயிண்ட்னா வால் உடைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறம் விசார்ட்ஸ் ஃபார் க்ளீன் அப். அப்புறம் ஒரு 2-3 காப்ளின் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் என் கம்போசிஷன், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவாங்க. ஓகே, நான் ட்ரூப்ஸ் எதுவும் நார்மலாக எடுக்கலை, தேவையில்லை எனக்கு. சரி வாங்க நம்ம அட்டாக் பண்ணுவோம். மல்டிப்ளேயருங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தேவையில்லாத இது ஈஸியான பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கஷ்டமான பேஸ் தான் இது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுக்கு எப்போவுமே நம்ம வந்து மோட்டாரு விசார்ட் டவர், இந்த ஏர் டிஃபென்ஸ் அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா மோட்டரு விசார்ட் டவர் ஸ்ப்ளாஷ் டேமேஜ், ஏர் டிஃபென்ஸ் வந்து ஹீரோக்கு டேமேஜ் கொடுக்கும். ஸோ நம்ம 4 ஸ்பெல்லை வச்சுட்டு 4 ஸ்பெல்லில் முக்கால்வாசி இடத்துல டேமேஜ் ஆகிற மாதிரி இப்படி போட்டு அப்புறம் 2 ஸ்பெல். ஸோ நம்மளுக்கு இந்த கிளான் கேஸ்டில் யார் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜெயன்ஸ் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு 1 2 3 ஹீலர்ஸ், அப்புறம் 2 வால் பிரேக் மட்டும் போதும் இங்கே. இன்னொரு வால் பிரேக்கர் இருக்கானா? ஓகே, அப்புறம் எதாவது கிளான் கேஸ்டில் ட்ரூப்ஸ் இருந்துச்சுன்னா பின்னாடியே விசார்ட்ஸ் போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு பேஸு. இதான் பார்த்தீங்களா, இது வந்து ஹீலர்ஸ் வந்து ஒரு நல்ல ட்ரூப் தான். ஸோ நம்ம விசார்ட்ஸ் போட்டு விட்டு காப்ளின் நீங்கள் போட்டுக்கலாம், ஏன்னா இங்கே நிறைய ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. ஓகே அவ்வளோதான் மக்களே, அசால்ட்டான 3 ஸ்டார். இங்கே 2 வால் பிரேக் போட்டுக்கலாம் நம்ம விசார்டுக்கு என்ட்ரி. அப்புறம் ஒரு வால் பிரேக்கர் நம்ம ஜெயன்ஸுக்கு வெளியே விடும். விசார்ட் வெளியிலேருந்தே அட்டாக் பண்ணியிருந்தான், ஆனால் எதுக்கும் கொஞ்சம் உள்ளே இருக்க டிஃபென்ஸ்க்கெல்லாம் அதுவும் வருதுன்னா கொஞ்சம் டைம் ஆகணும்ல. இது ஆக்சுவலி டைம் சேவர். இந்த மாதிரி எட்ஜஸ்லேயும் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, தூக்கிடலாம். ஏன்னா நம்ம காப்ளின்ஸ் அதுக்கு தான் எடுத்திருக்கோம். நம்ம எட்ஜஸ் பார்க்கலனாலும் காப்ளின்ஸ் ஃபாஸ்ட்டாக ஓடிடும். அப்புறம் 10வது விசார்ட்ஸ் தான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டேமேஜ் ட்ரூப்ஸ். ஓகே, இங்கே இருக்கிறதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படியே. ஓகே, இப்போ நம்ம ஹீலர்ஸ் வந்து நல்லா ஹீல் தான் பண்ணுது. அப்புறம் நான் போன வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், ஏன்னா அதோட நம்மளோட டெய்லி டிப்ஸ் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா மக்களே? சரி ஓகே, இது அப்படியே போயிட்டுருக்கு. எல்லோரும் ஒரு ஆர்மி கேம்ப் எடுத்துப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா காப்ளின் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பாருங்கள். ஓடுது எவ்வளோ பெரிய இத்தினூண்டு பையில் எப்படி எல்லா கோல்டு அதெல்லாம் எடுத்துக்குதுன்னு தெரியல பாருங்க. விசார்த்த தலைவர் ஓடினே இருக்காரு. வாங்க தலை. அவ்வளோதான், காப்ளின்ஸ் ரீச் பண்ணுவாங்களா? விசார்ட் உடைக்கிறதுக்குள்ளே காப்ளின்ஸ் ரீச் ஆயிடுவாரா? பார்ப்போம். இல்லை, வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் ஜெயிச்சது விசார்ட். ஓகே அவ்வளோதான், 3 ஸ்டார், ஈஸியான 3 ஸ்டார் மக்களே. அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கோட கிரவுண்ட் இது பிடிக்கலன்னு வைங்களேன், ஒரு ஏர் அட்டாக்கும் இருக்குது. ஸோ அந்த ஏர் அட்டாக் காட்டிடுறேன் உங்களுக்கு. அது புக்கின்னு நிறையா இருக்குது, ஆனால் நான் மோஸ்ட்டாக அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஹைப்ரிட்டாக வேணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 30 பலூன்ஸாக. ஸோ வந்து அதில் 20 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம கொஞ்சம் வேறு என்ன வேணும், ஹீலர்ஸ் நம்மளுக்கு தேவையில்ல. கொஞ்சம் விசார்ட்ஸு ஒரு 5-6 விசார்டு, ஒரு 5-6 விசார்டு, ஒரு காப்ளின்ஸ் கொஞ்சம் நிறையா வச்சுக்குவோம். ஸோ ஸ்பெல்ஸ் எப்படி இருந்தாலும் அதே தான், பெருசாக அது டிஃப்ரென்ஸ் இல்லை ஸ்பெல்ஸில். ஸோ இப்போ வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ சிம்பிளாக காட்டுறேன். ஒரு டுபாக்கூர் பேஸாக இருக்குது, வேண்டாம். அப்புறம் என்ன ப்ரோ டுபாக்கூர் பேஸை 3 ஸ்டார் எடுத்துகிட்டு ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஓகே இது ஒரு நல்ல டவுன் ஹால் 6 vs 6 தான் இருக்கும்.
ஓகே, இங்கே வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது விசார்ட் டவர்ஸ். ஏன்னா விசார்ட் டவர்ஸ் ஸ்ப்ளாஷ் டேமேஜ் கொடுக்கும். பார்த்தா இந்த ஸ்வீப்பர் வேறு இதில் இருக்குது. ஸ்வீப்பர்ஸ் தள்ளி விட்டுருச்சுன்னா நிறைய டேமேஜ் பண்ணிடும். ஸோ என்ன பண்ணாலும் நம்மளுக்கு ஏர் டிஃபென்ஸ் தான் மெயின். ஒரு ஏர் டிஃபென்ஸ் வெளியில் இருக்குது. கேனன் அவுட் ரேஞ்ச் பண்ண முடியாது. கிளான் கெசல் ட்ரூப்ஸ் இல்லை. ஸோ ஓகே, 1-2 1-2 அவ்வளோதான். ஒரு ஏர் டிஃபென்ஸ் போச்சு, அவ்வளோதான். இதை வச்சு இன்னொரு ஏர் டிஃபென்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் விசார்ட் டவர் வந்து நம்ம கடைசியாக பார்த்துப்போம். பின்னாலேருந்து அட்டாக் பண்ணுவோம். பின்னாலேருந்து அட்டாக் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான். ஸோ விசார்ட் க்ளீன் அப்க்கு இங்கே. ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் முடிஞ்சுன்னு வைங்களேன். இந்த 4 இது இங்கே போட்டிங்கன்னு வைங்களேன், இந்த விசார்ட் டவர் அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஓகே, அவ்வளோதான் முடிய போகுது. இன்னும் ஒரு 2 விசார்ட் டவர் தான் இருக்குது. ஐயோ, காப்ளின்ஸ் போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு நினச்சேனே. சரி பரவாயில்ல, அவ்வளோலாம் அது டேமேஜ் கொடுக்காது இந்த லெவல் விசார்ட் டவர்லாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம காப்ளின்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் பேஸ் ஃபுல்லாக. அது அப்படியே நடந்து போகிறது பார்க்குறது ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஓகே மக்களே, இதோட ஒரு 3 ஸ்டார் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். உங்களுக்கு என் கண்டென்ட் போடுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அப்புறம் என் கிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு நிமிஷம் அட்டாக் முடிஞ்சோடனே காட்டிடுறேன். அவ்வளோ சிம்பிள் தான், முடிஞ்சிச்சு, அட்டாக் ஓவர். ஓகே மக்களே, இதுதான் உங்களோட ஏர் அட்டாக்ஸ். ஸோ இதில் வந்து நான் மொத்தமாக 2 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். மறக்காமல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, 50 ஜிம்ஸா? ஆகா, இன்றைக்கி நம்ம பக்கம் காற்று வீசுதே. ஓகே, லெவல் 6 வால்ஸ் தான். சரி ஓகே மக்களே, நான் கடைசியாக ஒரே நிமிஷம் ஏதோ நம்ம கிளான் வார் எண்டாயிடுச்சு, தோத்துடும். ஓகே, இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதாக இருக்காங்க. துஷால்னு ஒரு அக்கௌண்ட் போட்டு பாருங்கள், இது என் அக்கௌண்ட்டு. இதோட 12 டவுன் லெவல் 12 அக்கௌண்ட்டு. நீங்களாம் நிறையா பேர் வந்து கிளானில் ஜாயின் ஆகுனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய கிளான் அச்சீவ் ஆகும். த கிங் கிளான் தான் பேர். மறக்காமல் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய்.